ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் வணக்கம். நம்ம போன கிளாஸோட வந்து நம்மளோட 7வது யூனிட் அதாவது சாரி 8வது யூனிட் பவர் பாயிண்ட் பகுதியை வந்து ஃபுல்லாக முடிக்கிருந்தோம். இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இன்றைய பாடத்துக்குள்ள போகும். குயிக்காக அப்டேட் பண்ணா இலத்திரனியல் நிகழ்த்துகை என்ற பாடத்தில் அதாவது பவர் பாயிண்ட் என்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பார்த்தோம். அதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? அதில் பாஸ் பேப்பரும் செஞ்சாச்சு. அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இன்றைய பகுதி கொடுப்போம். அப்படி இல்லை ஃபுல்லாக கிளியர்னஸ்னா கிளியர்னு சொல்லி செட்டில் போடுங்க. அவசரம் போடும். எல்லாரும் எல்லாரும். உங்களுக்கு வந்து செக் பண்றதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குதானே? எல்லாருக்கும் செட்டிங் காட்டுதா? அதை அப்டேட் பண்ணுங்களே. செட்டிங் காட்டுதா? அப்போ காட்டுதுன்னா அப்ப என்ன கிளியர்னு சொன்னா கிளியர்னு போடுங்க. ஏன்னா சில பேர் கிளாஸுக்கு வரல. அதான் கேட்குது. ஓகே. அப்போ வந்து ஒருத்தருக்கு டவுட் இல்லை. இப்போ நம்மட இந்த இது வந்து கிரேட் 10 பொறுத்தவரையும் கடைசி யூனிட். சரியா? 9வது யூனிட். இதுல வந்து பிரதிநிதித்துவப்படுத்துற என்னன்னு சொன்னால் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி, அதாவது தரவுத்தளம்னு சொல்றேன். சரியா? இத இது வந்து ஃபுல்லாவே ப்ராக்டிக்கல் பேஸ் ஆன ஒரு பாடம். அப்ப இதுல வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கறதுக்கு தரவுத்தளம்டா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுல இயல்புகள் என்ன, அதோட பண்புகள் என்ன, அதோட அனுகூலங்கள் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? தியரட்டிக்கலா அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலா அதை வந்து பிரயோகிக்க கிட்ட அதே நேரம் அதோட பேர்பஸ் என்னன்னு விளங்காம நமக்கு அதை வந்து ப்ராக்டிக்கலா செய்ய இயலாம இருக்கும். அதோட வந்து மிச்சமும் மேக்சிமம் எக்ஸாம்ல கேட்கிற கேள்விகள் தியரிட்டிக்கலாகவும் கேட்குற. சரியா? ஏன்னா டேட்டா பேஸ்ல ரெண்டு வகை டேட்டா பேஸ் இருக்குது. அப்போ அந்த ரெண்டு வகை டேட்டா பேஸையும் ஒப்பிட்டு கேட்குற சில கேள்விகள் வரும். அப்போ இதுகளை வந்து சரியான முறையில் வந்து நம்ம கையாளணுமாக இருந்தால் அது அது பற்றின அதோட பேர்பஸ் என்ன, அதோட அனுகூலம் என்ன, அதோட இயல்புகள் என்னன்னு சொல்லி அந்த பேசிக் வந்து விளங்கி இருக்கணும். சரியா? அப்போ அதனால நம்ம இன்றைய கிளாஸ்ல வந்து முழுமையாக பார்க்க போகிறது ஃபுல்லாகவே வந்து தியரி பேஸ்டான ஸ்ட்ரக்சர் தான் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இந்த யூனிட் சார்ந்த ப்ராக்டிகல்ஸ் நடக்கும். சரிதானே? ஓகே. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ்டா என்னன்னு பார்ப்போம். டேட்டா பேஸ்டா என்ன, அதோட பண்புகள், அதோட அனுகூலம் என்ன, அதே நேரம் டேட்டா பேஸ்ட வகைகள் என்னன்னு. ஓகே. இப்போ டேட்டா பேஸ்ன்னு சொன்னால் இதை வந்து தரவுத்தளம் சொல்லுவோம். சரியா? இப்போ தமிழில் சொல்ல போனால் தரவுத்தளம். அந்த தரவுத்தளம் அந்த பேர்ல இருக்குது பாருங்க. என்னது? தரவுன்னு சொன்னால் டேட்டாஸ், தளம்னு சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு பேஸ். சரியா? ஏதோ ஒரு தளம் சொல்லி நமக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப நிறைய தரவுகளை உள்ளடக்கிய ஒரு தளம் தான் இந்த டேட்டா பேஸ். சரியா? அதை வந்து நம்ம ஒரு டிஃபைன் பண்ணி அதை வந்து ஒரு டெஃபினிஷன் ஒன்று நம்ம அது கொடுக்கணுமாக இருந்தால் தரவுத்தளம்ன்றதுக்கு அல்லது டேட்டா பேஸ்ன்றதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுக்கல. எப்படின்னு சொன்னால் தரவுகளை ஒரு அட்டவணையில் முறையான அல்லது சரியான முறையில் காட்சிப்படுத்துதல் தரவுத்தளம் எனப்படும் சொல்லி கொடுக்கலும். சரியா? அதாவது ஒரு டேபிள்ல முறையாக நம்ம தரவுகளை வந்து காட்சிப்படுத்துவோமாக இருந்தால் இதுதான் வந்து தரவுத்தளம். சரியா? இப்ப தரவுத்தளம்டா என்னன்னு விளங்கி இருக்கும். இப்ப வந்து பார்ப்போம் இந்த தரவுத்தளத்தை என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிறைய டேட்டாஸ் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா இந்த டேட்டாஸ்ல இருந்து நம்ம ஏதோ ஒரு விடயத்தை கெதர் பண்ணி எடுக்கணும், அதை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணுமாக இருந்தால் அதை ஒரு நம்ம ஃப்ரீக்குவன்சியாக ஒரு எஃபிஷியண்டாக அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு நமக்கு எது சிறந்த முறையாக இருக்கும்? ஒரு ஒழுங்கமைக்கப்படாத தரவுத்தளத்தில இருந்து அல்லது ஒழுங்கமைக்கப்படாத ஒரு இடத்துல இருந்து நம்ம தரவு வந்து குயிக்காக கெதர் பண்ணி எஃபிஷியண்டா எடுப்போமா, எக்யூரஸியா எடுப்போமா, அல்லது ஒரு முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தரவுத்தளம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அதுல வந்து நமக்கு தேவையான ஒரு டேட்டாவை எடுத்துக்கொள்றது வந்து எதுல வந்து இலகுவாக எடுப்போம்? ஒரு முறையாக ஒரு டேட்டா பேஸ் பண்ணப்பட்ட ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய தரவை வந்து நமக்கு இலகுவா பெற்றுக்கொள்ள இயலுமாக இருக்கும். சரிதானே? ஓகே. இந்த வகையில தரவுத்தளம் வந்து ரெண்டு வகைப்படும். சரியா? தரவுத்தளை அதாவது தரவுத்தளம் என்ற ரெண்டு வகைப்படும்.
முதலாவது வந்து மெனுவல் டேட்டாபேஸ். சரியா? ரெண்டாவது வந்து எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலீஷ்ல சொல்ல போனால் கைமுறை தரவுத்தளம், அதே நேரம் இலத்திரனியல் தரவுத்தளம்னு சொல்லுவோம். சரியா? கைமுறை தரவுத்தளம்டா என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ என்னத்தை பார்த்தோம், ஒரு டேபிள்ல அல்லது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தரவுகளை சேமிப்போமாக இருந்தால் இதைத்தானே தரவுத்தளம்னு சொல்லுவோம். அப்ப இதை வந்து நம்ம எலக்ட்ரானிக் வைஸாக சேமிக்கவும் மேலும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வைக்கலாம் ஒரு முறை, அதாவது சரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம நிறைய டேட்டாஸை வந்து இன்புட் பண்ணி வச்சோம்டா இதுவும் வந்து தரவுத்தளம் தான். இதை வந்து செல்வம் வந்து எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ். சரியா? அதாவது இலத்திரனிய தரவுத்தளம்னு சொல்லுவோம். ஆனால் இப்படி இல்லாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில டேட்டாஸ், சரியா, டேட்டாஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா கிரேட் 10ல நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச பாடமே வந்து தரவு மற்றும் தகவல் பத்தி தான். சரியா? அப்ப அந்த அதிகமான டேட்டாஸ் நம்ம கிட்ட இருக்குது. இந்த டேட்டாஸை வந்து கணினி மயப்படுத்தாம எலக்ட்ரானிக் வைஸ் படுத்தாம நம்ம ஒரு கொப்பி ஒன்றில் அல்லது ஒரு புக் ஒன்றில் வந்து மார்க் பண்ணி வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில பேர்ட நேம்ஸும் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது. இது வந்து என்னது, ஒருத்தர நேம் வந்து ஒரு டேட்டா, அவரோட ஃபோன் நம்பர் வந்து என்னது, அவர் ஃபோன் நம்பர் தொலைபேசி இலக்கம் வந்து ஒரு டேட்டா. அப்போ இப்படியான நிறைய டேட்டாஸை நம்ம ஒரு கொப்பியில் மார்க் பண்ணி வச்சாலும் இதுக்கு பேர் என்ன, இதுவும் அது ஒரு தரவுத்தளம் தான். சரியா? டேட்டாஸை நம்ம ஒரு முறையான முறையில் வந்து சேமித்து வச்சோம்னு சொன்னால் அதுதான் தரவுத்தளம். அப்போ இலத்திரனியல் வைஸா ஒரு கணினியில் அல்லது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் நம்ம சேமித்து வச்சோமாக இருந்தால் அதுக்கு செல்ற பேர் வந்து எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ். ஆனால் இந்த கொப்பியில அல்லது இந்த எலக்ட்ரானிக் சார்ந்த டிவைசஸ் இல்லாம, சரியா, நம்ம ஒரு பிசிக்கல் ஒரு அதாவது ஒரு கொப்பிலையோ ஒரு தாள்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல நம்ம அதை வந்து முறையாக எழுதி அல்லது அதை வந்து அஹ், சேமிச்சு வெச்சமாக இருந்தால் அதுக்கு செல்லக்கூடிய பேர் தான் இந்த கைமுறை தரவுத்தளம் அல்லது வந்து மெனுவல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். சரிதானே? ஓகே. இப்போ வந்து தரவுத்தளம்டா என்ன, இந்த தரவுத்தளத்திட வகை ரெண்டு இருக்குது, இந்த வகை ரெண்டும் கிளியரா? தரவுத்தளம்டா என்ன, தரவுத்தளத்திட அந்த ரெண்டு பிரதான வகைகளும் விளங்கிட்டா? அதாவது மெனுவல் டேட்டாபேஸ்னா என்ன, அதே நேரம் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ்னா என்ன, கிளியரா? கொஞ்சம் குயிக்கா எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? ஏன்னு சொன்னா நம்ம ப்ராக்டிக்கலை பார்க்கறதுக்கு இந்த பேசிக்ஸ் விளங்கி இருந்தால்தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் விளங்கும், ப்ராக்டிக்கல் செய்யலுமாக இருக்கும். குயிக்கா அப்டேட் பண்ணுங்க, சும்மா டைம் எடுக்காம. இந்த பாருங்க, தொலைபேசி இலக்கங்களை நம்ம ஒரு நோட் புக்ல எழுதி வைக்கும். இது வந்து என்னது, கைமுறை தரவுத்தளம். சரிதானே? அதே நேரம் பாருங்க, ஒரு போன்ல சில போன் நம்பர்ஸை நம்ம சேமிச்சு வைக்கிறோம் அவரோட பேரோட, இது வந்து என்ன, இலத்திரனியல் தரவுத்தளம். இதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். குயிக்கா அப்டேட் பண்ணுங்க. சக்கீப் விளங்கிட்டா? ஓகே, ஓகே, ஓகே. இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டு வகை தரவுத்தளம் இருக்குது. இந்த ரெண்டு வகையும் என்னென்னடா, கைமுறையும் அதே நேரம் இலத்திரனியல் அதாவது எலக்ட்ரானிக்னு பார்த்தோம். இந்த கைமுறை தரவுத்தளம் வந்து இப்போ அன்றாட காலங்களில் இப்போ ரீசெண்ட்லி பயன்படுத்துகிற குறவு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், ஒரு காலம் இருந்துச்சு, ஒருத்தர ஃபோன் நம்பரை வந்து நோட் புக் ஒன்றில் எழுதி வைப்போம். சரியா? உங்களுக்கு தெரியும் மாதிரி அந்த காலம் எழுதி வச்சுட்டு ஊடுகளில், அதாவது ஒருத்தர வீட்டிலையும் இருக்கும். எப்படின்னு சொன்னால் இந்த இலத்திரனியல் வைஸ் டிவைசஸ் வந்து குறைவு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதில் இருக்காது. மேக்சிமம் இருக்கு ஹேண்ட் ஃபோன் சொல்லி அந்த லங்கா பெல், அதே நேரம் எஸ்எல்டி அந்த இதுகள் இருக்கும். சரியா? அது அது இது பியோன்னு நினைக்கிறேன் மொபிட்டல்ட. அப்படி வந்து அதாவது அந்த ஹேண்ட் ஃபோன்ஸ் தான் இருக்கும். சாரி, அந்த அப்போ அந்த ஃபோன்ஸில் வந்து எப்படின்னு சொன்னால் ஆக்கள்கிட்ட பேரோட நம்பரை ஷோ பண்ணாது, ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான். அப்போ ஒரு சின்ன நோட் புக்கில் தான் அதை வந்து எழுதி வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்துவோம். எப்போ எல்லாம் நமக்கு அந்த நம்பர்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து டைப் பண்ணி எடுப்போம். சரியா? டைப் பண்ணி அவங்களுக்கு கால் அடிச்சுட்டு திரும்ப திரும்ப ஒரு தேவைன்னா திரும்ப நம்ம டைப் பண்ணுவோம். இப்படி தான் செய்கிறேன். ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்ததுக்கு பிறகு அந்த வேலை நம்ம செய்கிறதில்ல. சரி? அப்போ வந்து அவடத்துல என்ன விளங்குது என்றால் இப்போ வந்து இலத்திரனியல் டேட்டா பேஸ், அதாவது இலத்திரனியல் தரவுத்தளத்திட பாவனை அதிகமாக இருக்குது. ஆனால்
அந்த கைமுறை தரவுத்தளத்திட பாவனை வந்து குறைவாக இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒருத்தர வரவு வந்து பதிவு செய்கிறதுக்கு டாப் பதிவு செய்வோம். ஆனால் இப்போ வந்து சில ஸ்கூல் சில யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் எப்படி ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கம் அவரோட வரவு வந்து எடுக்கப்படுது. அப்போ இவர் வந்திருக்காரு என்று அடையாளப்படுத்துகிற அது ஒரு தரவு இல்லையா. அப்போ அந்த தரவை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறோம்னு சொன்னால் நம்ம வந்து இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்ட முறையில் வந்து அதை சேமித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி தான் ஒரு மார்க் ஷீட் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால் காலத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து கைமுறையில் தான் செய்வோம். இப்போ வந்து எப்படி மாறிட்டுன்னு சொன்னால் நம்ம இதுக்கு முதல் படித்தோம் எக்ஸல்னு சொல்லி ஒரு பாடம் படிக்கும். அதில் ஒவ்வொருத்தோட மார்க்ஸை வந்து இது பண்ணி அதை டோட்டல் பண்ணுறது, எவரேஜ் பண்ணுறது, ரேங்க் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது எல்லாம் வந்து ஈஸியாக செஞ்சோம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதெல்லாம் வந்து இலத்திரனியமயப்படுத்தப்பட்டு செஞ்சுட்டு வருது. அப்போ ஏதோ ஒரு நன்மை இருக்கிறதுனால தான் நம்ம என்னது மெனுவல்ல இருந்து இலத்திரனியலுக்கு வந்து மாறிட்டு இருக்கோம், அதாவது எலக்ட்ரானிக்கு. அப்ப இதுல வந்து பல அனுகூலங்கள் காணப்படுது இந்த இலத்திரனியல் டேட்டாபேஸ்ல, அதாவது மெனுவலோட ஒப்பிடக்கிட்ட சரியா. அது என்னென்ன அனுகூலம்னு சொல்லி பார்ப்போம். இந்த நான் வந்து புக்ல உள்ள நோட்ஸை வந்து எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னால் இதுக்கு வந்து நான் ஓன் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. என்ன காரணம்டா இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் நோட்ஸ் தான், மிச்சம் எல்லாம் ப்ராக்டிக்கல் எல்லாம் நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல தான் பார்ப்போம். அப்போ சாஃப்ட்வேர்ல பார்க்கக்கூடிய இப்போ கொஞ்சம் நோட்ஸ் தானே பார்க்க போறோம். அப்போ அதுக்காக வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல, புக்ல உள்ள தேவை வந்து நான் கெதர் பண்ணி முக்கியமான பகுதிகள் நான் சொல்லி தரேன் சரியா. ஓகே, இப்போ பார்ப்போம் இலத்திரனியல் தரவுத்தளத்துல வந்து என்னென்ன அனுகூலம் என்னென்ன நன்மைகள் இருக்குது. ஒன்று வந்து தரவுகளை வந்து வினைத்திறனோட தேடிக்கொள்ள இயலும். உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ ஒரு கொப்பில வந்து நிறைய பேர் நம்பரை சேவ் எழுதி வச்சிருக்கோம்னு சொன்னா ஒருத்தர் நம்பரை தேடணும், அவரை பேரை தேடணும். ஒரு 100 பக்கத்தில் எழுதி வச்சிருந்தா அந்த 100 பக்கத்தையும் பெரட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்ப இது வந்து ஒரு தரவை தேடிக்கொள்றது மிச்சமும் கடினம். ஆனா இலத்திரனியல் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரானிக் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தரவை ஒருத்தர் நம்பரை தேடணுமா, ஜஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஃபோன்ல சேவ் பண்ணி வச்ச ஒரு நம்பர் எப்படி நம்ம குயிக்காக தேடிக்கொள்றோம், சர்ச் பண்ணிடுறோம், அவரை பேரை குயிக்காக வந்துடுது. அப்போ தரவுகளை வந்து வினைத்திறனோட தேடிக்கொள்ள இயலும் சரியா, குயிக்காக வந்து தேடிக்கொள்ள இயலுமாக இருக்கும் சரியா. இது வந்து ஒரு நன்மை. அதே மாதிரி தரவுகளோட பிரதிகளை வந்து பெற முடிதல். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கொப்பியில் எழுதி வச்சதிட பிரதிகளை வந்து எடுத்துக்கொள்றதுக்கு அதோட கொப்பியை வந்து எடுத்துக்கொள்றது நம்ம கடினம் சரியா. அதை வந்து ஒன்று திரும்ப எழுத வேண்டி வரும், இல்லை ஃபோட்டோ காப்பி பண்ணுற இப்படி வந்து சிக்கலான ஒரு நிலைமை காணப்படும். ஆனால் ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய அல்லது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு தரவை வந்து நம்ம வேறொருத்தருக்கு வந்து அனுப்பணும் அல்லது அவரோட பிரதி ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம், ஜஸ்ட் அதை சேவேஸ் கொடுத்து அதோட கொப்பி ஒன்று எடுக்காம திரும்ப அனுப்பி விடுறோம். ஜஸ்ட் 1 மினிட் 1 செகண்ட் மேலே சரியா. அப்போ இதால் வந்து தரவுகளை வந்து தரவு பிரதிகளை வந்து இலகுவாக எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்குது. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தால் தரவுகளை சேமிப்பதற்காக மிக குறைந்த இடம் போதுமானதாகும். இப்போ பாருங்க, ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று எடுத்துக்கும், அதில் இருக்கக்கூடிய 8000 பேர்னு சொன்னால் அந்த 8000 பேர் டீட்டெயில்ஸும் இருக்கும் சரியா. 8000 பேர் டீட்டெயில்ஸும் இருக்கும். இவங்களோட 8000 பேரின் டீட்டெயில்ஸை சேமித்து வைக்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஃபைல் தேவைப்படும். அப்போ 40-50 ஃபைலையும் சேமித்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கபர்ட்டே தேவைப்படும் சரியா. நீங்கள் ஸ்கூல் சேலையும் பார்த்துருப்பீங்க, உங்களோட டேட்டாஸ் அவன் சேமித்து வைக்கிறதுக்கு பெரிய கபர்டுகளில் வந்து ஃபைல் அடுக்கி வச்சிருப்பாங்க சரியா. அப்போ இது வந்து நிறைய இடத்த பிடிக்குது மேனுவல் டேட்டாபேஸ். ஆனால் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸில் வந்து அது எலக்ட்ரானிக் டேட்டாபேஸில் நம்ம இந்த தரவுகளை சேமித்து வைக்கணும்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு சிப் போதும், மெமரி கார்டு போதும், அப்படி இல்லை ஒரு சின்ன லேப்டாப் போதும், இந்த லேப்டாப்பில் சேமித்து வச்சிடலாம் இல்லையா, இல்லை ஒரு கிளவுட்ல சேமித்து வச்சிடலாம். சிறிய இடத்துல வந்து பாரியளவான தரவுகளை நமக்கு சேமித்து வச்சு கொள்ள இயலுமாக இருக்குது. இது வந்து ஒரு நன்மை இலத்திரனியல் தரவு தளத்தில். அதே மாதிரி தரவுகளை வந்து இலகுவாகவும் வேகமாகவும் பகுப்பாய்வு செய்ய முடிதல். பகுப்பாய்வுன்னு சொன்னால் எனலைஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாருங்க, இப்போ நான் வந்து நிறைய பேரோட மார்க்ஸை வந்து ஒரு டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய 40 மார்க்ஸுக்கு மேற்பட்டவங்களோட மார்க்ஸ் எனக்கு கெதர் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் இதுக்கு தான் சொல்கிறேன் எனலைஸ், நம்ம பகுப்பாய்வு செய்கிறோம். அப்போ இதை வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்றதை நான் பகுப்பாய்வு செய்ய போகிறேன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த இப்போ எக்ஸலில் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால் எக்ஸலில் இஃப்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த இஃப்பை வந்து நான் அந்த ஃபங்க்ஷனை கொடுத்து ஜஸ்ட் ஒரு 1 கிளிக்ல வந்து எனக்கு அந்த 40 மார்க்ஸுக்கு மேற்பட்டவங்களை ஈஸியாக தேடி எடுத்துடலாம், ஜஸ்ட் 1 மினிட் வேலை. ஆனா இதே ஒரு கொப்பிலேயோ ஒரு பெரிய மார்க் ஷீட்லயோ நான் எழுதி வச்சிருந்தேன்னு சொன்னால் ஒவ்வொருத்தராக தேடி யார் யாரெல்லாம் 40 மார்க்ஸுக்கு மேலே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி எடுத்து அதை திரும்ப வேறையா எழுதி எடுத்து இப்படி வந்து டிஃபிகல்ட்டி இருக்கும் சரிதானே. அப்ப இது வந்து இலத்திரனியல் டேட்டாபேஸ்ல ஒரு நன்மையாக இருக்குது, தரவுகளை வந்து இலகுவாக பகுப்பாய்வு செய்கிறது.
அடுத்து வந்து தரவு தளத்தை வந்து பங்கீடு செய்யலும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தரவு தளத்தை வந்து நம்ம ஃபுல்லா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் ஒன்று செய்கிறேன். ஸ்டூடெண்ட்னு சொல்லி போட்டு ஒரு டேட்டா பேஸஸ் மேக் பண்ணி வச்சிருந்தால், இந்த டேட்டா பேஸோட இவங்களுக்கு படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸை வந்து நான் இவங்களோட தொடர்பு படுத்த போறேன் அப்படின்னு சொன்னால், இதுல உள்ள டேட்டாஸையே நான் என்ன செய்ய போறேன், இன்னொரு இடத்துல பங்கீடு செஞ்சு அவங்களுக்கு படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸையும் இதுல நான் மார்க் பண்ணி வைக்க போறேன். இதான் தரவு பங்கீடுன்னு சொல்லுவோம். தரவு தளத்தை பங்கீடு செய்யறேன். ஒரு டேட்டா பேஸையே இன்னொரு தேவைக்காக பயன்படுத்துற அதே மென்பொருள்லையோ இல்ல வேறொரு மென்பொருள்லையோ, சரியா, இப்படி வந்து பங்கீடு செஞ்சு கொள்ள இயலுமாக இருக்கும். அதே நேரம் தரவுகளில் வந்து சுயாதீன தன்மை காணப்படும். உதாரணம் சொல்ல போனால் அது பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம படிப்போம். இப்போ உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது தானே. அப்ப இப்படி வந்து இதை பிரைமரி கீன்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர் தனித்துவமான அடையாளங்கள். அப்ப இப்படியான தனித்துவமான அடையாளங்கள் வந்து இலத்திரனியல் டேட்டாபேஸ்ல எஃபிஷியண்டா காணப்படும். அப்ப அப்படி காணப்படும் சந்தர்ப்பத்தில் தரவுகளுக்கு வந்து சுயாதீன தன்மை காணப்படும். சரியா. அப்ப இப்படி வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இந்த எலக்ட்ரானிக் டேட்டா பேஸுக்கு. சரியா. இப்போ வந்து எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் நன்மைகள் விளங்கிட்டா குயிக் அப்டேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு புக்லையும் ஒரு டெஃபினிஷன் போட்டிருக்காங்க. என்ன ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தரவுகளை சேமித்து வைக்கிற தரவு கூட்டங்கள் தான் வந்து என்னது தரவு தளம்னு சொல்லுவோம். சரிதானே. அப்படி ஒரு டெஃபினிஷன் ஒன்று போட்டிருக்கும் தரவுல. அதாவது எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ்ட பெனிஃபிட்ஸ் என்ன விளங்கிட்டா குயிக் அப்டேட் பண்ணுங்க. எல்லாரும் அப்டேட் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பார்ப்போம் என்னன்னு சொன்னால் தரவுத்தளத்தில் இயல்புகள் என்னண்டு. இப்போ உதாரணம் சொல்ல போனால் மனிதன் சொன்னால் மனிதனுக்கு நிறைய இயல்புகள் காணப்படும். அவனுக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய பண்புகளுக்கு தான் நம்ம இயல்புகள்னு சொல்லுவோம். உதாரணம் சொல்ல போனால் மனிதன் என்ன பேச இயலுமானவன். சரியா, பேசுறதுக்கு இயலும் மனிதனுக்கு. அதே மாதிரி நடக்கிறதுக்கு இயலும். சரியா, மனிதனுக்கு தலை இருக்கும். அப்ப இதில் தான் என்னது பண்புகள் இருக்கும். அதே மாதிரி தரவுத்தளத்துக்கு சில பண்புகள் இருக்கும். சரியா, தரவுத்தளம் என்றால் சில பண்புகள் காணப்படும். அப்ப இந்த தரவுத்தளத்தை பொறுத்த வரைக்கும் டேட்டா ரிடண்டன்சின்ற ஒரு விடயம் இருக்கு. இது வந்து மிக முக்கியமானது. இது வந்து நிறைய இடத்துல வார உண்டு. சரியா, இது என்னன்னு சொன்னால் இந்த டேட்டா ரிடண்டன்சி என்றால் நல்லா விளங்கிங்க. சரியா, இதுக்கு வந்து தரவு மறுபதிவாக்கம்னு சொல்றேன். சரியா, இங்கிலீஷ்ல டேட்டா ரிடண்டன்சின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா ரிடண்டன்சிண்டா என்னன்னு சொன்னால் ஒரு தரவு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு தரவு இப்போ நான் எடுத்துக்கொள்றேன். எப்பல்ன்று சொல்லி, எப்பல்ன்றது ஒரு தரவு. சரியா, என்னது இது ஒரு ஃப்ரூட்ஸ். அப்ப எப்பல்ன்னு சொல்லி ஒரு தரவு இருக்குது. சரிதானே. இந்த எப்பல்ன்ற இந்த தரவு வந்து ஒரு அட்டவணையில, சரியா, ஒரு அட்டவணையில மீண்டும் மீண்டும் வருமாக இருந்தால், உதாரணம் சொல்ல போனால் இந்த எப்பல் இவ்விடத்து இந்த டேபிள் இவ்விடத்துக்கு வருது அவுட்ஸ்பீக். சரியா. இப்ப இந்த தரவு வந்து திரும்ப இப்ப எப்பல்னு சொல்லி இங்கேயும் வருகுது. வந்துட்டு இதே டேட்டா பேஸ்ல அல்லது இதே டேபிள்ல இதே இடத்து இன்னும் கீழேயும் வருகுது. சரியா, சாரி, இந்த டேபிள்ல, சரியா, ஒரே டேபிள்ல திரும்ப திரும்ப ஒரு டேட்டா வருகிறதாக இருந்தால் இதுக்கு தான் சொல்லுவோம் தரவு மறுபதிவாக்கம் அல்லது வந்து டேட்டா ரிடண்டன்சி. சரியா, என்ன ஒரு டேட்டா ஒரு டேபிள்ல ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குன்னா அந்த டேட்டால வந்து டேட்டா ரிடண்டன்சி இல்லை. ஆனால் ஒரு டேட்டாவானது திரும்ப திரும்ப ஒரு இடத்துல வருகிறதாக இருந்தால் அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் என்னது டேட்டா ரிடண்டன்சி. அப்ப எப்பல் ரெண்டு முறை வந்துருந்துச்சுன்னா அது எப்பல் என்ற டேட்டால டேட்டா ரிடண்டன்சி காணப்படுகிறது. விளங்கிட்டா டேட்டா ரிடண்டன்சின்னா என்னண்டு. நான் வந்து புக்ட நோட்ஸ் மிச்சம் நோட்ஸ் பகுதிகளில் நான் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் இல்லை. சரியா, என்னடா பாருங்க இப்போ இடத்துல வந்து இந்த தரவு மறுபதிவாக்கம்ன்றது டேட்டா பேஸ்டு அறிமுகத்தில் வந்திருக்கணும். ஆனால் இதை வந்து இயல்புல போட்டு வச்சிருக்காங்க. இல்லையா, இயல்புல போட்டு வச்சிருக்கு. இப்படிதான் நம்மட சிலபஸ், நம்மட கவர்மெண்ட் எல்லாம் அப்படிதான். சரியா. ஓகே, இப்போ பார்ப்போம் தரவுத்தளத்துல இயல்புகள் என்னண்டு. டேட்டா ரிடண்டன்சினா என்னன்னு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ஒரு தரவானது திரும்ப திரும்ப ஒரு அட்டவணையில் வருதா இருந்தால் இதான் டேட்டா ரிடண்டன்சி. ஓகே, இப்போ பார்ப்போம் ஒரு தரவுத்தளம் என்றால் அதோட இயல்புகள் என்னண்டு. சரிதானே. இப்போ தரவுத்தளம் உள்ள டேட்டா பேஸ் காணப்படுவதாக இருந்தால் டேட்டா பேஸ் இப்படி தான் இருக்கும். சரியா,
ஒரு அதாவது இது வந்து ஒரு அட்டவணை, இது ஒரு அட்டவணை. இந்த ரெண்டு அட்டவணை சேர்ந்தால் ஒரு டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டவணைகள் காணப்படலாம். சரிதானே? ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த டேட்டாபேஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டவணைகள் காணப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, ஸ்கூல்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. சரியா? ஸ்கூல்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்றால் இந்த ஸ்கூலுன்ற டேட்டாபேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு டேபிள் காணப்படலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ். அதே மாதிரி டீச்சர்ஸ் டீடைல்ஸ் இன்னொரு அட்டவணை காணப்படலாம். அப்ப ரெண்டு அட்டவணைகள் காணப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸுக்கு வேற அட்டவணை, டீச்சர்ஸ் டீடைல்ஸுக்கு வேற அட்டவணை. ஆனால் இந்த ரெண்டு அட்டவணை எங்க இருக்குது? ஸ்கூலுன்ற டேட்டாபேஸ்ல இருக்குது. அப்ப ஒரு டேட்டாபேஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டவணைகளும் காணப்படலாம். அத விஷயத்தை விளங்கிங்க. சரிதானே? ஓகே, இது வந்து ஒரு இயல்பாக இருக்கும். சரியா? இது வந்து ஒரு இயல்பு என்ன? ஒரு டேட்டாபேஸ் இயல்புல் உண்டு. ஒரு டேட்டாபேஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டவணைகள் காணப்பட இயலும். இப்ப பார்ப்போம், ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு அட்டவணை இருக்குமாக இருந்தால் இந்த அட்டவணையில இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெக்கார்ட். சரியா? இது ஒவ்வொன்றுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லி. அதே நேரம் இந்த பகுதிக்கு இப்படியே செல்ற முழு பேர் என்னது? கொலம். சரியா? கொலம்னு சொல்லுவோம். அதே நேரம் இப்படி இருக்கக்கூடிய இப்படி வரக்கூடிய பகுதிக்கு என்ன சொல்லுவோம் என்றால் ரோன்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் நம்ம டேட்டாபேஸ் சாரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் படிச்சிருந்தோம். இப்படி பார்க்கறதுக்கு வந்து அதாவது இந்த எக்ஸ் அச்சுக்கு சொல்லுவோம் என்னது? ரோன்னு சொல்லுவோம். y அச்சுக்கு வந்து நம்ம கொலம்னு சொல்லுவோம். சரிதானே? இது வந்து ஒரு இயல்பாக இருக்கும். அதே நேரம் பாருங்க, தரவுத்தளத்தை வந்து தரவுத்தளத்தின் தனித்துவம் பேணப்படுதல். உதாரணம் சொல்ல போனால் ஒரு இண்டெக்ஸ் நம்பரோட ஒருத்தர டீட்டெயில்ஸை கொடுக்கோம்னா அதோட தனித்துவம் காணப்படும். அவருக்கு மட்டும்தான் அந்த இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். அப்ப இது வந்து தரவுத்தளத்தில் ஒரு இயல்பாக இருக்கும். சரியா? தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய தரவுகளில் வந்து தனித்துவம் காணப்படும். சரிதானே? ஓகே. அடுத்து வந்து அதிக வினைத்திறன். இதை வந்து ஆல்ரெடி நான் விளங்கப்படுத்தினேன். ஒரு தரவுத்தளத்தில் இயல்புல ஒன்று தான் அதிக வினைத்திறன். சரி, எந்த ஒன்றையும் குயிக்காக நமக்கு பெற்றுக்கொள்ள இயலுமாக இருக்கும். சரியா? இதான் வந்து தரவுத்தளத்தில் அதான் இயல்புல ஒன்றாக இருக்கும். அடுத்து வந்து அதிக செம்மை. செம்மை சொன்னால் எக்கூரசி. உதாரணம் சொல்ல போனால் நம்ம கையால் அதாவது மெனுவலாக எழுதக்கூடிய ஏதாவது ஒன்றில் பிழ வரையிலும் அது வந்து மனுஷன் இயல்பு ஏன்னா எக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் இலத்திரனியல் மயப்படுத்த ஒன்றுல பிழ வரையிலாது. ஏன்னா பிழை வந்து அது மார்க் பண்ணி காட்டும். ஏன்னா அது வந்து மெஷின். அப்ப எந்த தரவும் வந்து எக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கு தான் வந்து அதிக செம்மைன்னு சொல்லுவோம். சரியா? எக்யூரசின்னு சொல்லுவோம். இது வந்து தரவுத்தளத்தில் ஒரு இயல்பாக இருக்கும். அடுத்து வந்து அதிக நம்பகத்தன்மை. உங்களுக்கு இப்போ நன்மையில கேட்டாலும் இதில் எழுதியலும். சரியா? அதிக நம்பகத்தன்மை என்று சொன்னால் அது வந்து மெஷின் செய்கிறதால அதில் வந்து எல்லாத்தையும் வெளிட் பண்ணி தான் அந்த டீட்டெயில்ஸ்களை எடுக்கும். அதனால தரவுத்தளத்தில் கொடுக்கக்கூடிய இலத்திரனியல் தரவுத்தளத்தில் கொடுக்கக்கூடிய அஹ், தரவுகள் வந்து அதிக நம்பகத்தன்மை வாய்ந்ததாக காணப்படும். சரிதானே? ஓகே. இப்போ பார்ப்போம். நான் இப்போ ஆல்ரெடி சொல்லி தந்தது தான். இது வந்து புலப்பெயர்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு புலம்னு எடுத்தா புலம்னு சொன்னால் குளம்னு சொல்லுவோம். சரியா? குளத்துக்கு வந்து தமிழில் சொல்கிற புலம்னு. இந்த புலத்துக்கு வந்து ஒரு மேலே ஒரு பேர் ஒன்று கொடுப்போம். எப்போவுமே ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொன்னால் இப்போ இப்படி ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. இந்த இதில் வந்து ஒரு இந்த டேட்டா பேஸில் இந்த டேபிளில் ஈன நேம்னு சொல்லி பயன்படுத்துவோம். ஈன ஏஜ்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் வைங்களே. அப்போ இவிடத்து ஒவ்வொருத்தர நேம் வரும், ஏஜ் வரும். நேம் ஏஜ். அப்போ இதெல்லாம் அடையாளப்படுத்துறதுக்கு மேலே வந்து நம்ம இந்த புலத்தில் இதைத்தான் நான் இன்சர்ட் பண்ண போறேன்னு சொல்லி போட்டு மேலே ஒரு பேர் கொடுப்பேன் அந்த புலத்துக்கு. இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் என்னது? புலப்பெயர்னு சொல்லுவோம். சரிதானே? ஓகே, அது கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, அதிக பாதுகாப்பு. இப்போ டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய தரவுகளை வந்து அதிக பாதுகாப்பு காணப்படும். அதுக்கு காரணம் என்னன்னு நான் ஆல்ரெடி வந்து டேட்டாபேஸ் அறிமுகத்தில் சொல்லியிருந்தேன். சரியா? ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம இதை இலத்திரனியல் வகைப்படுத்தப்பட்டு இதில் சேமிக்கிறதால இப்போ டேட்டாபேஸ் நம்ம பார்த்துட்டு வரதை நீங்கள் ஃபுல்லாக விளங்கிங்க. இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்ட டேட்டாபேஸ் தான். சரியா? நம்ம ஏன்னு சொல்லி பார்த்தோம், அதை வந்து ஆல்ரெடி மெனுவலாக பயன்படுத்துகிற டேட்டாபேஸில் நிறைய குறைகள் காணப்படுது. அதால் வந்து இந்த புக்லையும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அடையாளப்படுத்துறது வந்து என்னத்தன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் டேட்டாபேஸை தான். அப்போ இதில் வந்து நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து நம்மளோட டேட்டாஸை வந்து சரியான முறையில் சேமித்து வச்சு கொள்ளையிலும். அப்போ இப்படியே வந்து சேமித்து வைக்கிறதால அதிக பாதுகாப்பு காணப்படும். உதாரணம் சொல்ல போனால் இப்போ நீங்கள் எக்ஸலில் அல்லது எக்ஸஸில் ஒரு டேட்டாபேஸ் ஒன்று செய்கிறீங்க. அந்த டேட்டாபேஸை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஆப்ஷன் சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அதில் போய் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். அப்போ அந்த திரும்ப அதே டேட்டாபேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பாஸ்வேர்டை கொடுத்தால் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ண இயலுமாக இருக்கும்.
அப்ப இப்படியான ரீசனுக்காக இதுல வந்து தரவு பாதுகாப்பு, அதிக பாதுகாப்பு வந்து காணப்படுமாக இருக்கும். சரிதானே? ஓகே, இப்ப பார்ப்போம். இந்த இலத்திரனியல் தரவுத்தளத்துக்கும் அதாவது மெனுவல் டேட்டா பேஸுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது இது ரெண்டுக்கும் இடையிலான பண்புகள் என்னன்னு. சரியா? இப்ப பாருங்க, கைமுறை தரவுத்தளம் அதே நேரம் இலத்திரனியல் தரவுத்தளம்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குதுன்னு பார்த்தோம். அப்ப இது ரெண்டுலயும் வந்து அதிக வித்தியாசங்கள் காணப்படுது. அதாவது இதை வந்து நன்மை தீமைன்னு சொல்லியும் சொல்லிடும். சரிதானே? ஓகே, இதுல மேக்சிமம் பார்த்தால் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கைமுறை தரவுத்தளத்துல எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த இலத்திரனியல் தரவுத்தளத்தில் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். மேக்சிமம் அப்படி தான் வரும். அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதலுமாக இருக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போனால், இப்போ எக்ஸாம்ல கேள்வி ஒன்று வருது. கைமுறை தரவுத்தளத்துக்கும் இலத்திரனியல் தரவுத்தளத்துக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன அல்லது வேறுபாடுகள் என்னன்னு வந்தால், நம்ம கைமுறை தரவுத்தளத்துக்கு வினைத்திறன் குறைவு, அதே நேரம் திருத்தம் குறைவு, நம்பகத்தன்மை குறைவு, பாதுகாப்பு குறைவு, இப்படி வந்து இது அதை வந்து நெகட்டிவ் எழுதலும். இதுக்கு ஒப்போசிட் ஆனது எது? அதோட நெகட்டிவ்னு சொன்னாலும் அதோட பாசிட்டிவ் எழுதினா சரி. அதாவது அதிக நம்பகத்தன்மை, அதிக வினைத்திறன், அதிக திருத்தம், இப்படி வந்து கைமுறை தளவு தரத்துல ஒப்போசிட்ட பாசிட்டிவான ஐடியாஸை நீங்க கொடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு லேசாக இருக்கும். என்ன நான் சொல்றேன் பாருங்க. வினைத்திறன் குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு நமக்கு ஒரு தரவு ஒன்று தேவைப்படுதுன்னா குயிக்கா நமக்கு கைமுறை தரவு தரத்துல தேடி எடுக்க இயலாது. ஆனால் இந்த இலத்திரனை தரவு தரத்தை பொறுத்த வரைக்கும் குயிக்கா நமக்கு தேடி எடுக்க இயலுமாக இருக்கும். அதே நேரம் திருத்தம் குறைவு. உதாரணம் சொல்ல போனால் நம்ம மனிதண்ட ரீதியில வந்து ஏதாவது நம்ம எழுதிட்டு போகிற தவறுகள் வரும். அப்ப மினுவலாக செய்யக்கூடிய டேட்டா பேஸ்ல வந்து பிழைகள் ஏற்படையிலும். சரியா? அதால திருத்தம் குறைவாக இருக்கும். ஆனா திருத்தம் அதிகமாக இருக்கும் இந்த சாரி எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ்ல. என்ன காரணம்டா, இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க டைப் பண்ணிட்டு போகிட்டு ஏதாவது சரி பிழை இருந்தாலும் அது வந்து லுக்கப்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். அதாவது நம்ம டேட்டா பேஸ் பாக்கிட்டு பார்ப்போம். லுக்அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த லுக்கப்ல வந்து ஏதாவது பிழை இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதால அதுல வந்து திருத்தம் அதிகமாக இருக்கும். அதே நேரம் நம்பகத்தன்மை குறைவு, நம்பகத்தன்மை அதிகம். இது என்ன ரீசன் சொல்லி சொன்னேன். அதே நேரம் தரவுகளை வந்து பகுப்பாய்வு செய்வது வந்து கடினமாக இருக்கும். இதுல வந்து இலகுவாக இருக்கும். சரியா? உள்ளீடு செய்யப்பட்ட வரிசையில் காட்டப்படும். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க கைமுறையில வந்து ஒரு தரவுத்தளத்தை எழுதிட்டே போறீங்கன்னு சொன்னால் அதை நீங்க எல்பபேட்டிக் ஆர்டர்ல வந்து எழுத மாட்டீங்க. உங்களுக்கு எப்ப டீடைல்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு போறீங்க. அப்ப அதுல ஒரு ஆர்டர் காணப்படாது. ஆனா நீங்க இதுல எலக்ட்ரானிக்ல செய்யக்கூடிய அந்த டேட்டா பேஸ்ல நீங்க அன்ஆர்டர்ல தான் நீங்க டீடைல்ஸை கொடுத்தாலும் அதை வந்து ஆர்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் காணப்படும். அப்ப வந்து எந்த ஒரு தரவையும் வந்து ஆர்டர் படி காட்சிப்படுத்தியலுமாக இருக்கும். அதே நேரம் தேவையற்ற தரவுகளை நீக்குவது வந்து மெனுவல்ல கஷ்டம், கடினமாக இருக்கும். உதாரணம் சொல்ல போனால், இப்போ ஒரு கொப்பியில நீங்க எழுதிட்டீங்க, அதை வந்து நீக்க இயலுமா? இயலாது. அதை வந்து வெட்ட மட்டும் தான் இயலும். ஆனா நீங்க எலக்ட்ரானிக்ல செய்யக்கூடியது அதை வந்து டிலீட் பண்ணி இல்லாமல் ஆக்கிடலாம். அப்ப அவடத்துல வந்து எந்த வித மாற்றமும் எந்தவித பிழைகளும் இருக்காம இருக்கும். சரிதானே? அடுத்தது பாருங்க, இற்றைப்படுத்துறது அதாவது அப்டேட் பண்றது கடினமாக இருக்கும். உதாரணம் சொல்ல போனால், இப்போ உங்களோட ஏஜ்னு சொல்லி போட்டு 24ன்னு சொல்லி உதாரணத்துக்கு எழுதுறீங்க. சரியா? இப்போ எழுதப்பட்ட அந்த 24 ஏஜை வந்து நீங்க அடுத்த வருஷம் ஆகிட்டு அந்த டேட்டா பேஸ்ல அப்டேட் பண்ணணும். 26ன்னு வரணும். இப்போ இதை வந்து மெனுவல் எழுதினாலே என்ன நடக்கும்? அதை அப்டேட் பண்ணல, அதாவது கட்டாயம் வெட்ட வேண்டி ஏற்படும். அந்த கோப்பியில் எழுதினோம் அல்லது வேற ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம மெனுவலாக பிசிக்கலாக எழுதினோம்டா. ஆனா எலக்ட்ரானிக்ல கொடுக்கக்கூடிய அந்த தரவை வந்து நம்ம இந்த வருடம் 24 ஏஜ்னு சொல்லி கொடுத்து அடுத்த வருடம் அதை வந்து 25 அப்டேட் பண்ணணுச்சுனால அதை ஈஸியாக வந்து டிலீட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்டேட் பண்ணிடலும். இது வந்து ஒரு நன்மையாக இருக்குது இலத்திரனியல் தரவுத்தளத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தரவுகளை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து அதிக இடம் தேவைப்படும் எண்ணத்துல மெனுவல்ல. இது வந்து இதுக்கு நான் உதாரணம் சொல்லி காட்டினேன். அதாவது ஸ்கூல்ஸ்ல வந்து நம்மளோட அவ்வளோ பேரையும் தரவுகளை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு அவங்க கபர்ட்டுகளை வந்து யூஸ் பண்ணி இப்படி வந்து அதிக இடத்தை வந்து தரவுகள் வந்து பிடிக்குது மெனுவல் டேட்டா பேஸில். ஆனால் வந்து எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு மெமரி கார்டில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிடலாம். அப்போ வந்து தரவுகளை சேமித்து கொள்றதுக்கு குறைந்த இடம் போதுமாக இருக்குது இந்த இலத்திரனியல் தரவுத்தளத்தை பொறுத்தவரைக்கும். ஓகே, அடுத்து வந்து அதிக மனித வளம் தேவைப்படும். உதாரணம் சொல்ல போனால், இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ நீங்க வந்து ஒரு 4000 பேர்ட டீட்டெயில்ஸ் எழுத போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது எழுதுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படும், மனித வளம் தேவைப்படும். ஆனா இதை வந்து கம்ப்யூட்டர்ல செய்யறதுக்கு வந்து அதிக மனித வளம் தேவைப்படாது. என்ன காரணம்னா காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப வரக்கூடிய தரவுகளை வந்து உங்களுக்கு ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். சரி, அதாவது அதிக மனித வளம் குறைவாக இருக்குது. இப்போ வந்து இதுகளுக்கு ஏஐன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இதுகளை வந்து ஈஸியா குறைந்த மனித வளத்திலே வந்து நமக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இப்போ வந்து ரெண்டு தரவுத்தளத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் விளங்கிட்டா குயிக்காக அப்டேட் பண்ண. மேனுவல் டேட்டா பேஸுக்கும் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்.
எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. என்ன சொன்னா இந்த கேள்வி வந்து ஸ்ட்ரக்சர்ல வார சரியா. சம்டைம் ஸ்ட்ரக்சர்ல இதுல பண்புகள் ரெண்டு கேட்டு அப்படி இல்லை இதுல வேறுபாடுகள் ரெண்டு கேட்டு கேள்வி வார. அதுதான் இதை மெனக்கட்டு சொல்றேன். குயிக் அப்டேட் பண்ணுங்க, விளங்கிட்டா இல்லையா? ஓகே, பாருங்க. இப்போ ஒரு டேபிள் உண்டு, ஒரு டேட்டா பேஸ்ல இருக்குமா இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இதுல ஒவ்வொன்றுக்கும் புலம்னு சொல்லுவோம், அதாவது கொலம்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கும். அஹ், அதே நேரம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸுக்கும், அதாவது ஒருத்தருடைய டீட்டெயில்ஸுக்கும் வந்து நம்ம பதிவுகள்னு சொல்லுவோம், அதாவது ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி. இது இப்போ நான் இதுக்கு முதல் வந்து சொல்லி தந்தேன். ஒரு டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட டேபிள்ஸ் இருக்கலும் சொல்லி. அப்போ இந்த டேபிள்ஸுக்கு இடையில வந்து சில தொடர்புகள் காணப்படையிலும் சரியா. உதாரணம் சொல்ல போனாலும் அதை சொல்லி காட்டணும். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ், அதில் வந்து நிறைய தரவுகள் காணப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் வந்து யார்கிட்ட படிக்காருன்னு சொல்லி ஒரு டீச்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. அப்ப டீச்சர்ஸ்ட எந்த டீச்சர்ஸ்ட படிக்காருன்னு சொல்லி இவர் இந்த டீச்சர்ஸ்ட தான் படிக்காரு, இந்த டீச்சர்ஸ்ட தான் படிக்காருன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு இடையிலான தொடர்புகள் காணப்படையிலும். அதாவது இரண்டு டேபிள்ஸுக்கு இடையில வந்து தொடர்புகள் காணப்படும். இதை தான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம் சரியா. இதை வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் சரியா. தொடர்பு நிலை தரவுத்தளம்னு சொல்லி ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இடையில தொடர்புகள் காணப்படும் சரியா. ஓகே, இந்த இதில் பாருங்க, இதில் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இதுக்கு தான் வந்து புலப்பெயர்கள்னு சொல்லுவோம். அதாவது முதலாவது ரோ வந்து புலப்பெயர்கள்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த புலத்துக்குரிய நேமாக இருக்கும். இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து ரெக்கார்டாக இருக்கும். அதே நேரம் இதை வந்து நிரல்னு சொல்லுவோம், அதாவது கொலம்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்லேயே பார்த்தோம் சரிதானே. ஓகே, இப்போ பார்ப்போம். இதில் வந்து உங்களோட சிலபஸ் அடிப்படையை வச்சு மூணு விதமான கீஸ் இருக்குது, அதாவது சாவிகள்னு சொல்லுவோம் சரியா. உதாரணம் சொல்ல போனால் இப்போ இந்த டேட்டா பேஸ் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பிரைமரி கீ சரியா. பிரைமரி கீ, அடுத்து வந்து கொம்போசிட் கீ, அடுத்தது ஃபொரின் கீன்னு சொல்லி போட்டு மூணு மெயின் பிரதான கீஸ் இருக்குது சரியா. இது வந்து எப்போவுமே டேட்டா பேஸில் கேள்வி வரக்கூடிய ஒரு பகுதி. ஃபர்ஸ்ட் ரெண்டு கேள்வியுமே கேட்பாங்க. இந்த அட்டவணைன்னு சொல்லி போட்டு ஒரு அட்டவணையை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அடையாளப்படுத்தி அதில் கேட்கப்படுற கேள்வி என்னென்றால் இதோட பிரைமரி கீ என்னன்னு தான் முதல் கேள்வி எப்போவுமே டேட்டாபேஸில் வரும் சரியா. ரெண்டாவது கேள்வி எப்போவுமே வரும் என்னன்னு சொன்னால் இந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட டேபிள்ட ஃபொரின் கீ என்ன இப்படின்னு சொல்லி போட்டு ஃபொரின் கீயையும் பிரைமரி கீயையும் கேட்டு எப்போவுமே கேள்வி வர. அதால இதை வந்து நல்லா விளங்கிங்க, இது முக்கியமான ஒரு பகுதி சரியா. அடுத்து கொம்போசிட் கீயை பத்தி பெருசா கேள்விகள் வாரல்ல, ஆனா கொம்போசிட் கீன்னு சொன்னாலும் என்னடு விளங்கிங்க சரியா. ஓகே, பிரைமரி கீண்டா என்னன்னு சொன்னால் இதை வந்து முதன்மை சாவி அல்லது முதன்நிலைமை சாவின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணம் சொல்ல போனால் இப்போ ஒரு டேபிள் இருக்கு சரியா. ஒரு டேபிள் இருக்கு, இதை நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி காட்டுறேன். இந்த டேபிளில் இவ்விடத்துல வந்து இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது சரியா. இண்டெக்ஸ் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர். ஈன வந்து நேம்ஸ் இருக்குது சரிதானே, நேம்ஸ் இருக்குது. அப்ப இதுல ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர் பயன்படுத்தப்படும். ஆனால் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் நம்பரை நம்ம என்ன செய்வோம், இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம். அப்ப ஒரு ஒரு டேட்டாவை அல்லது ஒருத்தரோட பதிவை வந்து தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கீ தான் வந்து என்னது, அந்த இண்டெக்ஸ் நம்பராக இருக்கும். அப்ப அந்த டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீ என்னது, இண்டெக்ஸ் நம்பர். அதாவது ஒருத்தரை அல்லது ஒருத்தருடைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம தனித்துவமா அடையாளப்படுத்துறதுக்கு பிரயோகிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த பிரைமரி கீன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி போட்டு ஒரு டேபிள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த டேபிளில் இந்த இண்டெக்ஸ் நம்பர் காணப்படுமாக இருந்தால் அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னவாக இருக்கும், அது வந்து ஒரு பிரைமரி கீயாக இருக்கும். இதுதான் பிரைமரி கீ
சரியா? அதாவது அது அவருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா நேம்ஸை வந்து பிரைமரி கீயா நமக்கு எடுக்கல. அதே இப்போ ஒருத்தருக்கு வரக்கூடிய நேம் வந்து இன்னொருத்தருக்கும் வரையிலும் அதே வகுப்புல. ஆனால் அந்த ஒருத்தருக்கு வரக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர் இன்னொருத்தருக்கு வராது. ஏன்றால் அது வந்து தனித்துவமா ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த இண்டெக்ஸ் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இன்னொரு செல்லிலும் ஐடென்டி நம்பர், இப்போ நம்ம நேஷனல் ஐடி நம்பர் இருக்குதானே, அப்ப அந்த நம்பர் வந்து பாருங்க ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தருக்கு இருக்கவே மாட்டாது. இந்த நாட்டிலேயே யாருக்கும் இருக்காது. நாட்டுல ஒருத்தருக்கு ஒரு நம்பர் தான், அந்த நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனால் ஒருத்தருக்கு இருக்கிற பேர் இன்னொருத்தருக்கு இருக்கும். அப்ப அப்ப இந்த ஃபுல்லா ஒருத்தரோட இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கொண்டோம்னால் அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல ஒருத்தரை தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி கீ என்னது? அந்த ஐடென்டி நம்பர். விளங்கிட்டா? இப்ப பிரைமரி கீனா என்ன விளங்கிட்டா? குயிக் அப்டேட் பண்ணுங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. சரியா? இதுதான் வந்து நான் சத்தியம் பண்ணி கேள்வின்னு உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வியா தான். சரியா? டேட்டா பேஸ் பகுதி வந்துச்சுன்னு சொன்னால அதுல முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி ஒரு குறிப்பிட்ட அட்டவணையை தந்து இதுல இருக்கக்கூடிய பிரைமரி கீ என்னன்னு கேட்பான். சரியா? அதை தாண்டி வேற ஒரு கேள்வியும் வராது. முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி எப்பவுமே ஃபாரின் கீயை பத்தி கேட்பான். பாருங்க இந்த இப்படி வந்து ஒரு அட்டவணை தந்திருக்காங்க. இந்த அட்டவணையில பதிவு இலக்கம் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இதில் இருக்கக்கூடிய என்னது பிரைமரி கீயாக இருக்கும். பிரைமரி கீ மேக்சிமம் டேபிள்ஸ்ல முதலாவது புலமாக தான் பயன்படுத்தப்படும். சரியா? முதலாவது ரோல தான் இருக்கும். பாருங்க இந்த இணையத்தின் அறிமுகம் வந்து திரும்பவும் வரையிலும். சரியா? உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க கணினி மொழி கற்கை இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்ப இது திரும்ப வருகுது. விளங்கிட்டா? திரும்ப வருகுது. அஹ் அதே மாதிரி வேற வேற டீட்டெயில்ஸ் திரும்ப திரும்ப வரையிலும். ஆனால் இந்த பதிவு இலக்கம் பாருங்க ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸுக்கு இருக்கிறது திரும்ப இருக்காது. அப்ப இந்த பதிவு இலக்கம் தான் இதுல என்னது பிரைமரி கீயாக இருக்குது. சரி தானே? விளையாட்டு தானே? அதை வந்து உதாரணத்துக்கு போட்டு காட்டுருக்கேன். ஓகே, இப்ப பார்ப்போம் கொம்போசிட் கீண்டா என்னது. சரியா? இதை வந்து இணைந்த சாவின்னு சொல்லுவோம். சரி, அல்லது சேர்மான சாவின்னு சொல்லுவோம். இணைந்த சாவி அல்லது சேர்மான சாவி. இப்ப composite கீன்றது என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னால் ஒரு பிரைமரி கீ ஒரு டேபிள்ல இல்லாத சந்தர்ப்பத்துல, ஒரு பிரைமரி கீ ஒரு டேபிள்ல இல்ல உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்ப இண்டெக்ஸ் நம்பரோ இல்ல நேஷனல் ஐடென்டி நம்பரோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இப்படி வந்து எந்தவித கொலமும் வந்து ஒரு டேபிள்ல இல்ல. சரியா? ஒருத்தருட டேட்டா பேஸ்லயோ டேபிள்லயோ இல்ல. அப்ப அவடத்துல வந்து ஒருத்தரை தனித்துவமா அடையாளப்படுத்தணுமாக இருந்தால் நமக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு கீ வேணும். அப்படியான சந்தர்ப்பத்துல நம்ம ஒரு கீயை தெரிவு செஞ்சு எடுக்கிறது தான் வந்து இந்த composite கீன்னு சொல்லுவோம். இந்த composite கீயை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பிரைமரி கீல ஒரு கொலமை மட்டும்தான் உதாரணத்துக்கு எடுத்தோம். ஆனால் இதுல ஒரு கொலமை மட்டும் உதாரணத்துக்கு எடுக்க மாட்டோம். என்ன காரணம் என்றால் இப்ப நேம மட்டும் எடுத்தோம்டா composite கீயா எடுக்க அது சரிப்பட்டு வராது. ஒருத்தர நேம் திரும்ப 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 வரையலும். ஆனால் நேமையும் எடுத்து அதே நேரம் அவரோட ஊரையும் எடுத்தோம்னு சொன்னால் அப்ப அவடத்துல வந்து என்ன நடக்க போகுது? இப்ப குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிற அந்த ஊர்லயே அதே பேர்ல படிக்கிறதுக்கான சான்ஸ் குறவு தானே. அப்ப ரெண்டு குழமை வந்து நம்ம மேட்ச் பண்ணி இணைச்சி எடுத்தோம்னு சொன்னால் அவடத்து என்ன நடக்குது? அதை ஒரு கொம்போசிட் கீயாக தனித்துவம் அடையாளம் காண்றதுக்காக எடுக்கல. இப்ப பாருங்க, இப்ப இந்த ரெண்டு அட்டவணை ஆண்டையும் இந்த விளையாட்டு இடத்தையும் ரெண்டையும் இணைச்சி ஒரு கொம்போசிட் கீ ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதாவது தனித்துவம் அடையாளம் காண்றதுக்கு. இப்ப இந்த முபாரக் ஹுசைன் என்றவரை தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணாங்கன்னா 2014 தான் இவர் விளையாடுறாரு கிரிக்கெட். இதை ரெண்டையும் வச்சு இவரை தனித்துவமா அடையாளம் காணலாம். ஏண்டால் இந்த முபாரக் ஹுசைன் மட்டும்தான் இந்த டேபிள்ல விளையாடி இருக்காரு 2014 கிரிக்கெட். வேறொருத்தரும் 2014 கிரிக்கெட் விளையாடல. பாருங்க 2014 கால்பந்து தான் விளையாடி இருக்காங்க, 2014 கூடைப்பந்து மத்தாக்கள் விளையாடி இருக்காங்க. அப்ப அவரை வந்து தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு அப்படி போதுமாக இருக்கும் அந்த ரெண்டு குளமும். அதே நேரம் 2014 கால்பந்து விளையாடின இப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ரெண்டு குளமை இணைச்சி ஒரு கீ ஒன்று உருவாக்குறோம். இதுதான் composite கீ. அப்ப இந்த 2014 கால்பந்து விளையாண்டதுல இந்த ஜாலிய சாரங்கன்றவர் மட்டும்தான் இருக்காரு. இல்லைட்டா? அப்ப இப்படி வந்து இந்த ஜாலிய சாரங்கோட டீட்டெயில்ஸை நம்ம தனித்துவம் அடையாளம் காண்றதுக்கு இப்படி ரெண்டு அதாவது கொலமை இணைச்சி நம்ம வந்து கீ ஒன்று உருவாக்குவோமாக இருந்தாலும் இதுக்கு தான் composite கீன்னு சொல்லுவோம். இது விளையிட்ட composite கீனா என்ன? குயிக் அப்டேட் பண்ணுங்க. அது ஈஸி தான், குயிக் அப்டேட் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, விலங்கலன்னா கேளுங்க.
ஒருத்தர டீட்டெயில்ஸை தனித்துவம் அடையாளம் காண்றதுக்கு நமக்கு ஒரு பிரைமரி கீ ஒன்று காணப்படாத சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கொலமை இணைச்சி அதை வந்து யூஸ் பண்ணுறது தான் கொம்போசிட் கீன்னு சொல்லுவோம். எல்லாரும் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்றால் இது வந்து மிக முக்கியமான பாடம். இந்த கீ விளங்கினாலே உங்களோட நீங்க ஓ லெவல்ல 4 மார்க்ஸ் வரும் இப்பவே. இந்த டேட்டா பேஸ்ல மொத்தம் 10 மார்க்ஸுக்கு பார்ட் 2ல கேள்வி வரும். அப்ப அதுல 4 மார்க்ஸ் வரும் இந்த 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 பகுதி கீயை மட்டும் படிச்சாலே. ஏன்னா 2 கேள்வி ஷுவரா வரும். சரிதானே? இப்ப நம்ம பார்க்கிறது என்னென்றால் ஃபொரின் கீ. ஃபொரின் கீன்னு சொன்னால் அந்நிய சாவின்னு சொல்லுவோம். சரியா? அந்நிய சாவி. இந்த ஃபொரின் கீ என்ன தெரியுமா? இந்த ஃபொரின் கீன்னு சொன்னால் ஈஸியா விளங்க. சரியா? ஒரு அட்டவணை இருக்குது. சரிதானே? இது வந்து என்னது? இது வந்து டீச்சர்ஸ் த டீட்டெயில்ஸ். சரியா? டீச்சர்ஸ் த டீட்டெயில்ஸ் சொல்லி போட்டு ஒரு அட்டவணை இருக்குது. டீச்சர்ஸ் சொல்லி போட்டு ஒரு அட்டவணை. இதுல நேம், அதே நேரம் சாரி, டீச்சர்ஸ் ஐடின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா இருக்கும். சரியா? டீச்சர்ஸ் ஐடி, அதே நேரம் இவிடத்த நேம். சரிதானே? அப்ப இவ்விடத்துல ஒரு டீச்சர், அதாவது ஒரு டீச்சரோட ஐடி இருக்கும், அவரோட நேம் இருக்கும். ஐடி இருக்கும், நேம் இருக்கும், இதெல்லாம் தனித்துவமாக இருக்கும் அவங்களோட ஐடி. இப்ப இன்னொரு டேட்டா பேஸ், சாரி, இன்னொரு டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே? ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லையும் என்ன நடக்குது என்றால் இவரது ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்குது. அது தனித்துவமானது. அது வந்து என்னது? பிரைமரி கீ. ஸ்டூடெண்ட் ஐடி இவிடத்த வந்து ஸ்டூடெண்ட் நேம். இவிடத்துல மூணாவது ஒரு குளம் வருது, என்ன தெரியுமா? டீச்சர்ஸ் ஐடின்னு சொல்லி. இந்த டீச்சர்ஸ் ஐடி என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால், இருங்க நான் விளங்கப்படுத்துறேன். இப்போ இந்த டீச்சர்ஸ்ன்ற டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீ என்ன? டீச்சர்ஸ் ஐடி. டீச்சர்ஸ் ஐடி தானே டீச்சர்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீ. இந்த பிரைமரி கீயை நம்ம இப்ப இங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் என்னது பிரைமரி கீ? ஸ்டூடெண்ட் ஐடி. அவங்கள தனித்துவம் அடையாளங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி கீ என்ன? ஸ்டூடெண்ட் ஐடி. ஆனா இந்த டீச்சர்ஸ்ன்ற அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீ என்ன? டீச்சர்ஸ் ஐடி தானே. அந்த டீச்சர்ஸ் ஐடியை நம்ம ஒரு கொலமாக, அது பிரைமரி கீ இல்ல, ஒரு கொலமாக வேற ஒரு அட்டவணையில் நம்ம யூஸ் பண்ணுவோமாக இருந்தால், உதாரணத்துக்கு இப்ப ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய அந்த அட்டவணையில நம்ம ஒரு கொலமா யூஸ் பண்றோம். என்னத்தை தெரியுமா? என்னத்தை? இந்த அதாவது டீச்சர்ஸ் ஐடியை யூஸ் பண்றோம். என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட், சரியா, இப்ப இந்த ஏன்ற ஸ்டூடெண்ட், அதாவது 01 சொல்லி ஒரு நம்பர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடியில இருக்கக்கூடிய ஒரு கவின் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் 001 ஒரு டீச்சர்ஸ்ட வந்து படிக்காரு இப்படின்றத நம்ம காட்டுறதுக்காக ஒரு தொடர்பு படுத்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொலம் தான் என்னது? ஃபாரின் கீ. அதாவது ஒரு அட்டவணையில வரக்கூடிய பிரைமரி கீய நம்ம இன்னொரு அட்டவணையில ஒரு கொலமாக யூஸ் பண்ணினமாக இருந்தால் அதுதான் பிரைமரி கீ, இந்த சாரி ஃபாரின் கீ. இது விளங்கிட்டா? ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய பிரைமரி கீயை இன்னொரு அட்டவணையில கொண்டு போய் அந்த அட்டவணைக்கும் தனித்துவமா ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பிரைமரி கீ இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து ஒரு குலமாக யூஸ் பண்ணுவோம். அதை வந்து பிரைமரி கீயா யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு குலமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் சொல்ற வந்து ஃபாரின் கீ. இப்போ உதாரணம் சொல்ல போனால் நான் இதை வந்து இந்த புக்ல இருக்கக்கூடிய உதாரணத்தை காட்ட பாருங்க. இவரது ஒரு டேபிள் இருக்குது. சரிதானே? இந்த டேபிள்ல அனுமதி இலக்கம்ன்றது தான் என்னது? பிரைமரி கீ. இது வந்து பிரைமரி கீ. சரிங்க? அப்ப முதன்மை சாவி. இதுலயும் வந்து இதுதான் முதன்மை சாவி. பரீட்சை சுட்டேன். ஆனால் இந்த அனுமதி இலக்கத்தை கொண்டவர் இந்த இண்டெக்ஸ் நம்பருக்குரியவர் தான் சொல்லி போட்டு சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு கொலம் ஒன்றை உருவாக்கி இருக்கோம். இவிடத்த ஒரு கொலம் ஒன்று உருவாக்கி இருக்கோம். அப்ப இதுதான் நியச்சாவி. இங்க பிரைமரி கீயா இருக்கிறது. என்ன நடக்குது? இங்க ஒரு குலமாக யூஸ் பண்ணப்படுது. ஆனால் இந்த அட்டவணைக்குரிய பிரைமரி கீ இதுவாக இருக்கும், இந்த அட்டவணைக்குரிய ஃபாரின் கீ இதுவாக இருக்கும். என்றால் வேறு இடத்துல பிரைமரி கீயா பயன்படுத்தப்பட்டது, இதுல வந்து ஒரு குலமாக பயன்படுத்தப்படுது. இதுதான் ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். விளங்கிட்டா? குயிக் அப்டேட் பண்ணுங்க. இது ஈஸி தான். சரியா? குயிக் அப்டேட் பண்ணுவோம். விலங்கலடா கேளுங்க. சரியா? நான் சொல்றேன் தானே, இது ரெண்டும் விளங்கினாலே ஒரு 4 மார்க்ஸ் கையிலாண்டு. எல்லாரும் அப்டேட் பண்ணுவோம். ஓகே.
சரிதானே? அப்போ ஃபாரின் கீயும் பிரைமரி கீயும் விளங்கிட்டு நினைக்கிறேன். இந்த பிரைமரி கீ இருக்குதானே, இந்த பிரைமரி கீல வந்து டேட்டா ரிடண்டன்சி காணப்படாது. அதாவது ஒரு தரவு வந்து திரும்ப வராது. என்ன காரணம்னா தனித்துவம் அடையாளம் காண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது இந்த பிரைமரி கீயை. அதாவது ஒரு பிரைமரி கீ ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு டேபிள்ல ஒரு பிரைமரி கீ திரும்ப திரும்ப வராது அந்த கொலம்ல, சரிதானே? ஆனால் இந்த ஃபாரின் கீ இருக்குதானே, இந்த ஃபாரின் கீ இங்க பிரைமரி கீயா பயன்படுத்தப்பட கிட்ட அது திரும்ப திரும்ப வராது. சரியா? இப்ப இந்த 100ன்னா 100 மட்டும் தான் எழுதி இருக்கு. 101 தான் அடுத்தது, அடுத்த 102 இப்படி தான் போகும். ஆனால் இது ஃபொரின் கீயாக வேறொரு டேபிள்ல பயன்படுத்த கிட்ட அது திரும்ப திரும்ப வரையிலும். என்ன காரணம்டா, இப்ப ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரே டீச்சர் கிட்ட படிக்கான்னு சொன்னால், அப்ப இங்க வந்து அந்த டீச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரைமரி கீயை வந்து நம்ம இவ்விடத்தை வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுப்போம் இல்லையா? அதால அந்நிய சாவியில வந்து டேட்டா ரிடண்டன்சி காணப்படும். சரியா? அதாவது ஒரு டேட்டா திரும்ப திரும்ப வர இயலும். ஆனால் பிரைமரி கீ வந்து ஒவ்வொருத்தரை நம்ம தனித்துவமா அடையாளம் காண்றதுக்காக யூஸ் பண்றது. அதனால ஒரு தரவு வந்து திரும்ப திரும்ப பிரைமரி கீல வராது. அதுல வந்து கிளியர் ஆயிருங்க. சரியா? ஓகே, அவ்வளவுதான். இன்றைய பார்க்கக்கூடிய பகுதி, அதாவது நோட்ஸ் பகுதி எல்லாம் வந்து இன்றைய கம்ப்ளீட். சரியா? அடுத்த கிளாஸ்ல வந்து தரவு தளத்தை நம்ம வந்து அஹ், அதாவது எக்ஸஸ் என்ற மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸை பயன்படுத்தி நம்ம ரியலாக வந்து தரவுத்தளம் வந்து கிரியேட் பண்ணுவோம். சரிதானே? இப்போ இது வரைக்கும் படிச்சது விளங்கிட்டா? அதாவது இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தியரி பார்த்துருக்கோம். தியரி வந்து ஃபுல்லாக விளங்கிட்டு தானே? குயிக்காக அப்டேட் பண்ணுங்க, டேட்டா பேஸ் சார்ந்த ஃபுல் ஐடியா வந்துட்டு. டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த செட்டில் அப்டேட் பண்ணதுக்கே லேட் பண்ணுறீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்படி கஷ்டம் சொன்னால் மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம்னு. சரியா? இதுக்கு மிச்சம் டைம் எடுக்க வேணாம். எல்லாம் கிளியர் தானே? ஓகே, அப்போ இன்றைக்கி நம்ம தியரியாக பார்க்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த கிளாஸில் வந்து என்னது ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அடுத்து வந்து போன மாதத்தில் பேமெண்ட் பண்ணாத யார் சரி இருந்தால் பேமெண்ட்டை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் கிளாஸும் முடிச்சு கொள்கிறேன். சரியா?